நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அதாவது பலனை ஒருத்தன் அனுபவிப்பான், ஆனால் நாம் விதை போட்டிருப்போம், அந்த விதை போட்டது நான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பல நிகழ்வுகள் நமக்கு நடந்திருக்கு. நான் கூட ஆரம்பத்தில் என்னடா அப்படி நாம் கடுமையாக உழைக்கிறோம், அனுபவிக்கிறானே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, நான் நாட்டு நல பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற போது கடுமையான உழைப்பு, அது முடிப்போகிற சமயத்தில் நம்முடைய உழைப்பை பாராட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுது, இரத்த தானத்தில் சிறப்பாக செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம யூனிவர்சிட்டியும் உள்ளே வருது. இப்போ என்ன நாம் ஒரு 1000 யூனிட்டு பிளட் மக்களுக்கு கொடுத்து நிறையா சமூக சேவை செஞ்சுருக்கோம். அதை பாராட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 5 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணுது. அது நம்ம யூனிவர்சிட்டியும். அப்போ அதில் கோஆர்டினேட்டராக இருக்கிறவங்கள அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் மினிஸ்டர் ஒரு ஷீல்டு கொடுக்குறாரு, ஒரு அவார்டு கொடுக்குறாரு. அந்த அவார்டை வாங்குறதுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் எனக்கு அந்த கோஆர்டினேட்டர்ஷிப் முடியுது. அந்த கோஆர்டினேட்டராக இருந்துட்டு நான் திரும்ப ப்ரொஃபஸராக என்னோடய சென்டருக்கு திரும்ப வர்றேன். இன்னொருத்தருக்கு சார்ஜ் எடுக்கிறாரு, அவருக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இது கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சுது. அந்த நிகழ்வை நினைக்கிறப்ப உழைக்கிறவன் ஒருத்தர் இருக்கான், அதை அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் நம்முடைய லைஃப்பில் அப்படி தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்தேன். நாம் எதோ பண்ணியிருப்போம், ஆனால் பலனை எவனோ தான் அனுபவிப்பான். அதை தெரிஞ்சுக்கணும். லைஃப்லேயும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் விதை போட்டவன் நீங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த பலனை அனுபவிக்கிறவங்க வேறவனா தான் இருப்பான். நீங்கள் நல்லா வாழ்க்கையை போட்டி பாருங்கள், இந்த உண்மை புரியும்.